ஹாய் மக்களே, இப்போ பார்க்க போகிறது 3D எஃபெக்ட்ஸான ஸ்டோரி. அதாவது ரேபிட் கதையில் பார்த்தோன்னா, ரேபிட் வந்து ஓடிச்சு, இது ஆமை வந்து நின்றுச்சு. அந்த கதையை பார்ப்போம். அதாவது ரேபிட்டுக்கும் ஆமைக்கும் ஒரு போட்டி இருந்தது, முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு போட்டி இருந்தது. முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி இருக்கிறபோது முயலோட பல் எவ்வளவு இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும்ங்கிறது உண்மை. ஏன்னா கேரட் சாப்பிட்ற முயல். ஆமை என்ன சாப்பிடும்? கடலில் உள்ள தண்ணியோட உப்பை சாப்பிடும். உப்பை மட்டும் சாப்பிட்டா போதுமா? கேரட் சாப்பிட்ற முயல் என்ன பண்ணிச்சு? கேரட் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் குழந்தைங்கள்லாம் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? இந்த முயல் குட்டியோட கதையோட டேரக்டர் சொல்கிறான். ஸோ என்ன செஞ்சிச்சு? முயல் என்ன பண்ணிச்சு? சிக்கு 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 சிக்குன்னு ஓடி போச்சு. ஓடி போகும்போது முயல் சொல்லிச்சு, ஆமை வந்து ஆமை வேகத்தில் வரும், நான் முயல் வந்து முயற்சிக்கிறேன், நான் முயல் வேகத்தில் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிச்சு. ஒளிஞ்சது தான் என்ன சொன்னாங்க, எல்லாம் தூங்கிடுச்சுன்னா உட்காந்த உடனே ஆமை என்ன பண்ணிச்சு? மெதுவாக எட்டி பார்த்தது. இந்த பக்கத்துலேருந்து வந்த மாதிரி ஜெயிச்ச மாதிரி காமிச்சிச்சு ஆமை. காமிச்ச உடனே எப்படி எல்லாரும் இந்த சைடு வாங்க அப்படின்னு, இந்த சைடு வந்தீங்க. முயல் என்ன பண்ணிச்சு? வேகமாக அந்த சைடு போயிடுச்சு. இந்த சைடு வந்தோடனே முயல் தோத்துச்சு அப்படின்னு சொன்னது யார்? முயல். முயல் தோத்துட்டேன், ஆமை ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற போது எல்லாரும் சொன்னாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, முயலாமையாக இருக்கிறது தப்பு. முயலாமை அப்படின்னா முயற்சி பண்ணாமே நம்ம தோத்துட்டேங்கிறது வருத்தப்படுறதோட முயற்சி பண்ணு ஜெயிப்பேங்கிறது தான் முயல் ஆமைக்கு இல்லை. முயல் எப்போதும் வேகமாக ஓடினாலும் இன்னைக்கு முயலுக்கு தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணங்கள் தான் தப்பு. இதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு. முயலும் ஆமையும் சிரிச்சுக்கிட்டே கதை சொல்லிச்சு. பார்த்தியா, நம்மளை வச்சு நம்ம 2 பேரை வச்சு இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் கதை சொல்லிட்டோம். இந்த குழந்தைகளா கேளுங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக முயலாமை கதையை பற்றி நம்ம சொன்னது தான் இது. நம்ம எப்போதும் என்ன சொல்லணும், முயல் மாதிரி வேகமாக போனாலும் ஆமை மாதிரி எப்போதும் என்ன மாதிரி இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம தோற்றுருவோங்கிற பயம் இல்லாமல் சின்ன ஸ்டெப்போட போயிட்டே இருந்து ஜெயிக்கணும். ஸோ அந்த கதையில் முயல் என்ன பண்ணிச்சு? ட்ரிக்கியாக வந்து சிங்கராஜா கதையில் முயல் வந்து ட்ரிக்கியாக வந்துருச்சு, முயல் ஜெயிச்சிச்சு. சிங்கராஜா தோச்சுதா? சிங்கராஜா என்றைக்குமே தோற்காது. சிங்கராஜா என்ன பண்ணிச்சு? சிங்கராஜா வந்து தண்ணியை பார்த்து குதிச்சுட்டேன், சிங்கராஜா செத்து போயிடுச்சு, இது வேறு சிங்கராஜா, சிங்கம் இல்லை, இந்த காட்டுக்கு முயல் தான். டொமஸ்டிக் வைல்ட் அனிமல்ஸ் மட்டும் இல்லை, முயலும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயலை எங்கே கொண்டு போய் விட்டாங்க? முயலை ஒவ்வொரு வீட்லேயும் வளர்ப்பாங்க, ஒவ்வொரு பார்க்கில் வளர்ப்பாங்க, இல்லை ஒவ்வொரு ஜூவில் போய் பார்த்திங்கன்னா முயலுக்குன்ட்டு நிறையா இடம் இருக்கும். முயலுக்கு நிறையா கேரட்ஸ்லாம் எல்லோரும் வாங்கி போடுவாங்க. முயல் மாதிரி உள்ள குழந்தைகளை எல்லோரும் என்ன பண்ணணும்? காய்கறிகளை நிறையா விரும்பி சாப்பிடணும். முயல் வந்து ஒரு கதையில் இதுவாச்சா, அதனால் எல்லோரும் என்ன சொல்லணும்? வெற்றி தோல்வி சகஜம், நாங்கள் எப்போதும் முயலாமையாக இருக்க மாட்டோம், நம்ம முயற்சி பண்ணுவோம், வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் சரி சமமாக எடுத்துப்போம். சரியா? ஓகே, பாய்.